Hi guys, welcome to Monish Cricket Commentary MCC. After a long time, Monish Raj and Monish Aditya. அதே மாதிரி இப்போதான் நம்மளோட எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து ரீசெண்டாக ஹாப்பி பர்த்டே வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே எக்ஸ்பர்ட். நன்றி நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ் இன்னைக்கு வெரி சிம்பிளாக நான் வச்சுருக்கேன். ஓகேவா, எனக்கு என்னன்னா மொத்தமாக 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா, 3 டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேட்டிங்கு, செகண்ட் ஆல்ரவுண்டரு, தேர்ட் வந்து பவுலிங்கு. ஓகேவா, டெஸ்ட் மேட்ச்ன்றப்ப நம்ம பிரித்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலி டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம். ஓகேவா, என்னதான் சொல்ல, எவ்வளோ ரன் அடிச்சாலுமே உனக்கு வின் பண்ணணுன்ற இது இருக்குன்னா அது பவுலர்ஸால மட்டும் தான் முடியும். கரெக்டா? அவன் 4வது இன்னிங்ஸ்ல அந்த 10 விக்கெட் எடுத்தா மட்டும் தான் வின்னு, இல்லைன்னா ட்ரால போய் முடிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து நான் எதுலேருந்து எடுத்துட்டு போக போறேன்னா கோயிங் ஆன் வித் பவுலர்ஸ். இந்த ஸ்குவாட்ல இருக்க பவுலர்ஸை பத்தி வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? See, actually, SWOT analysis நம்ம பண்றோம் இல்லாட்டி டிஃப்ரெண்டா சின்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் அப்படின்ற 4 இதுல நம்மளோட ஸ்ட்ரென்த்தே பவுலிங் தான். நான் ஏன் பவுலிங்னு சொல்றேன்னா சின்ஸ் லைக் போஸ்ட் கோவிட் ஏராக்கு அப்புறமே நம்ம வந்து நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வந்து வின் பண்ணதுக்கு காரணமே பவுலர்ஸ் தான். எஸ்பெஷலி நம்ம ஸ்ட்ரென்த் வந்து அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சர்ரு புர்ரு அப்படின்ற மாதிரிதான் போட்டு பொட்டலம் பண்ணி அனுப்பிடுற மாதிரிதான் போட்டு எல்லாரையும் செஞ்சு விட்டுறது. நம்ம கிட்ட வந்து லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இந்தியா மொத்தமாவே ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஐ மீன் கடந்த ஒரு 5 வருஷத்துல என்ன ஒரு 10 வருஷத்துல கணக்கு பண்ணா 5 டெஸ்ட் மேட்ச் தான் தோத்துருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நீ இப்படி பேசாத. அவனுக்கு தோத்தா 3 டெஸ்ட் மேட்சும் என்ன மேட்ச்னு உனக்கு தெரியும். ஐசிசி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்போட டிராஃபி மேட்ச்ல தான் நம்ம தோத்துருக்கோம். See, நான் எதை சொல்றேன்னா நான் ஹோம்ல சொல்றேன். நான் ஹோம்ல வந்து ஹோம் ரெக்கார்ட் மட்டும் சொல்றியா? ஓகே, அப்படினாலும் ஹோம்ல தான் ஆடுறோம். சோ ஹோம்ல தான் வரணும். அவேனா நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் ஹோம்ல ஆடுறோம். ஹோம்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் நம்மளோட மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து நம்மளோட ஸ்பின்னர்ஸ், டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நம்ம கையில இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர், சைனா வேர் பவுலர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த வெரைட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. எந்த கண்ட்ரி கிட்டயுமே அந்த அளவுக்கு ஸ்பின் இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. சோ நம்ம கிட்ட இருக்கு. இன்னொரு ஸ்ட்ரென்த் நான் பார்க்கலாம் ஆல்ரவுண்டர்ஸ். அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் ஆல்ரவுண்டர். அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆல்ரவுண்டர், ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர். சோ இப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரும் இவங்க 3 பேரும் ஃபயர் ஆயிட்டாலே போதும், இந்தியா முடிஞ்சது, வின் பண்றாங்க 100%. இன்னும் சொல்ல போனா ஃபன்னியஸ்ட் திங் என்னன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே இந்த 3 பேராலதான் நம்ம டெஸ்ட் மேட்சே ஜெயிக்கிறோம். அது என்னவோ கரெக்ட் தான்டா. ஆக்சுவலி நானே அதை ஒத்துப்பேன். பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவ 10 விக்கெட் எடுப்பான், 50 ரன் அடிப்பான். மேல எல்லாம் அப்படியே சுருண்டுருவானுங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து அந்த 2020 மேட்ச் 2020ல ஒரு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடக்கும். விராட் கோலியும் அஸ்வினும் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அப்புறம் விராட் கோலி ஐ திங்க் ஒரு 80லயோ 90லயோ அவுட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அஸ்வின் வந்துட்டு பவுலர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிப்பான் பாரு. அப்படியே ஆசமா இருக்கும் பாக்குறதுக்கே. நான் வந்து ஸ்டேடியம்ல இருந்து பார்த்தேனா, ஸோ வந்து அது எனக்கு மெமரபிள் மேட்ச், மோஸ்ட் மெமரபிள் மேட்ச். எனக்கு லிட்டரலி சொல்லணும்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வாங்கல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிவியில பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கான், ஒருத்தன் டொக்கு வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அந்த ஸ்டேடியம், அந்த அட்மாஸ்பியர், அதோட சென்னையில வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல பார்த்தது. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணது மாதிரி நீ சொன்னதுதான் நடந்துச்சு. மோஸ்டா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து வின் பண்ணி கொடுப்பான் பவுலிங்ல, ஜட்டு இல்ல ஒரு நாள் அஸ்வின், இப்படி மாறி மாறி இவங்க 3 பேர் தான் அடிச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க குல்தீப் யாதவ் கூட உள்ள எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் டவுட் தான். பட் ஆனா அவனை எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படி சொல்றது, நான் வந்து அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, பட் இட் இஸ் a lethal weapon, ஒரு வெப்பன் மாதிரி. ஓகேவா, ஸோ அது இப்ப ட்ரை பண்ணலாம். என்னோட கவலை எங்க வருதுன்னா when it comes to the fast bowling unit. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கனி வந்துச்சு, நான் உங்ககிட்ட டைரக்டாவே கேட்கிறேன். எனக்கு வந்து மற்ற எல்லாருமே ஓகேடா, ஆகாஷ்தீப் ஓகே, அதுக்கப்புறம் வந்து பும்ரா சர்டினிட்டி, சிராஜ் இன் ரெட் பால் யாருமே குறை சொல்ல முடியாது. வாட் he have done we know. Why
அவன் பேரை வந்துட்டான், யாஸ் தயால். பேசிக்கா வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எதுக்கு யாஸ் தயால் இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. எதுக்கு யாஸ் தயால் இல்லடா, நான் என்ன கேக்குறேன்னா அவனோட ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்கிற ஒரு சர்டன் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ அஷித் ராணாவை எடுத்துக்கோ, இல்லைன்னா வந்து முகேஷ் குமார், இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், தே ஆர் ஃபார் பெட்டர் தேன் யாஸ் தயால். இந்த செக்மெண்ட்டே வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நீங்க வந்து ஸ்ட்ரென்த் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டீங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏன் இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றேன், நீங்க ஹர்ஷ்தீப் சிங், அக்ஷித் ராணா இவங்களெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்க. ஹர்ஷித் ராணா இன்ஜுரி ப்ரோன். அதாவது நீங்க வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து நீங்க போலிங் போனோம்னா நல்ல ரிதம்ல இருக்கணும், ஓகே ஃபைன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் யூ ஷுட் பி போலிங் லாங்கர் ஸ்பெல்ஸ். அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி போறீங்கன்னா யூ ஷுட் போல் கன்சிஸ்டன்ட்லி ஒரு 8 ஓவர்ஸ் போடணும். சம்டைம்ஸ் நீங்க நல்ல ரிதம்ல தான் 10 ஓவர்ஸ் போடலாம். அந்த மாதிரி இன்ஜுரி ப்ரோனை நீங்க கொண்டு போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஹர்ஷித் ராணா ஒரு இன்ஜுரி ப்ரோன், ஸோ தட்ஸ் வை தே டிட்ன்ட் கன்சிடர். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கும் யாஸ் தயாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்மர், ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்ட்ரைக்கர் எல்லாம் சிமிலர் தான். பட் யாஸ் தயால் வந்து ஒரு சீசன் முன்னாடி நிறைய விளையாண்டுருக்காரு, ஒரு ரஞ்சி சீசன் அதிகமா விளையாண்டுருக்காரு. அண்ட் அவர் வந்து இப்போ என்ன சொல்றது, நியூ பால நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய போலர், ஃபிஃப்த் டேக் போலர் தான். நான் வந்து யாஸ் தயால வந்து ஏன் எடுத்தாங்க எதுக்கு அப்படின்னு நான் வந்து யோசிக்க மாட்டேன். இது பங்களாதேஷ் சீரீஸ் தான். அண்ட் எனக்கு என்னமோ இந்த தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டா ஆகுதுன்னு தோணுது. ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து இப்போ ஒரு டெஸ்ட் மட்டும் தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஓகேயா. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த யாஸ் தயால் வந்து நீங்க நெட்ஸ்ல பார்த்து அவர் வந்து நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அவரை நெக்ஸ்ட் நியூசிலாந்து சீரீஸ்க்கு வச்சுப்பாங்க, அப்கமிங் ஆஸ்திரேலியா கூட கொண்டு போகலாம், ஓகேயா. அதே மாதிரி பும்ரா வந்து இப்ப எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னா எப்படியாவது இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டாமினன்ஸ் பண்ணி ஜெயிச்சிடணும். அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதர் பவுலர்ஸ் லைக் ஆகாஷ் தீப்போ இல்ல ஒரு யாஸ் தயாலோ, இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ல யாஸ் தயால், ஆகாஷ் தீப் தே ஆர் கம் இன் த கேட்டகரி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாஸ் தயாலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிமிலர் வாட் ஹேப்பன் டு த்ரூ ஜுரேல் இந்த இங்கிலாந்து சீரீஸ். அவருக்கும் பெருசா வந்து ரஞ்சில ரெக்கார்ட் கிடையாது, டீசென்ட் ரெக்கார்ட் தான். பட் ஹி ஷோஸ் லைக் என்ன சொல்றேன்னா நான் கேப்பபிள் பேட்ஸ்மேன் இன் லாங்கர் ஃபார்மேட். ஸோ சேம் திங் யாஸ் தயாலுக்கும் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. லெட்ஸ் see and wait and watch தான் நான் சொல்றேன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யாஸ் தயால். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து கனிக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பான், பேட்ஸ்மேன். ஓகே, when it comes to batsman, what is your thought? ஓகேவா, நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா நிறைய பேர் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க, ஓகேவா. ஒரு கேஎல் ராகுல் கம்மிங் இன் டு த பிக்சர்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் கம்மிங் இன் டு த பிக்சர்ஸ். ஸோ வந்து ஆனால் நான் வந்து இன்னொன்று நினச்சேன்டா, சர்ஃப்ராஸ் கானை ட்ராப் பண்ணுருவானுங்க அப்படின்னு நினச்சேன். பட் இட் டிடன்ட் ஹேப்பன். They gave the respect to that continuous 350s. So I am happy for them. Actually சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு வந்து லிட்ரலி பண்ட் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஸ்டைல்ல ஆடுற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரவே இல்லை, ஓகேவா. அந்த சர்ஃப்ராஸோட அந்த 50 பார்க்கும்போது ஓகே we have someone who can go for it அப்படின்றது எனக்கு தோணுச்சு. தென் ஆப்வியஸ்லி ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே சீல்டு த பொசிஷன். ரோஹித் சர்மா அண்ட் செகண்ட் பர்சன் வந்து எஸ்எஸ்வி. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐபிஎல் சீசன்ஸ்லாம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து அந்த இங்கிலாந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்ம் வாஸ் டெரிஃபிக். வீக்னஸ் அண்ட் த்ரெட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வீக்னஸே வந்து உங்களோட பேட்டிங் தான். ஏன் நான் பேட்டிங் உங்க வீக்னஸ் அப்படி சொல்றேன்னா, நீங்க சொல்லலாம் இப்பதானே இங்கிலாந்து சீரீஸ்ல எல்லாரும் பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரீஸ்ல ரோஹித் சர்மா ஆனாரு, ஜெய்ஸ்வால் ஆனாரு, கில் ஆனாரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் நியூ பிளேயர்ஸ், சர்ஃப்ராஸ் கான், ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், த்ரூ ஜுரேல், இவங்க தான் ஆடினாங்க. நோ விராட் கோலி, நோ கேஎல் ராகுல், நோ ரிஷப் பண்ட். சரி அவங்கதான் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு, அவங்கள நினைச்சு என்னென்ன பயம் அப்படின்னு கேட்கலாம். அங்கதான் பயமே ஆரம்பிக்குது. ஒரு 2020 சீரீஸ்க்கு அப்புறம், அதாவது அந்த 2020 அந்த போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் நடந்த ஹோம் சீரீஸ் எல்லாத்துலயுமே விராட் கோலியோட ஆவரேஜ் வந்து பிலோ 30, சரிங்களா. அதே மாதிரி கேஎல் ராகுலோட ஆவரேஜ் பிலோ 25. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அவங்கள பயங்கரமா ஹோப்ஸ் வைப்பீங்களா? சொல்லலாம் விராட் கோலி தான் பேட் பேஸ கடந்துட்டாருங்க,
அதெல்லாம் ஃபார்மை புடிச்சிடும் அப்படின்னா இல்லையே. ஸ்ரீலங்கா சீரீஸ்ல என்னாச்சு நம்ம நல்லாவே பார்த்தோம். he couldn't able to read the speed. see நான் வந்து சொல்றது விராட் ஃபேன்ஸ்க்கு வந்து திட்டலாம், பட் ஏங்க நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவரோட idol சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்களேன். இந்தியால தான் நடந்துச்சு. இஸ் a கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன், ஓகேங்களா? ஆனாலும் ஷேன் வார்ன் வந்து ஒரு டெட்லி பவுலர்னு சொல்லி ஜேபாக்ல அந்த மேஜிக்கல் டெலிவரி ஆடணும்னு சொல்லி ஒரு மாசம் முன்னாடியே பிராக்டிஸ்க்கு வந்து எல் சிவராமகிருஷ்ணன் பால் போட அங்கேயே போட வச்சு அந்த ரஃப்ல பண்ணி ஈவன் இஸ் அவர் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட். அந்த அவர் வந்து இப்ப விராட் கோலி எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ்ல அப்போ இருந்தாரு. அவர் பிராக்டிஸ்க்கு வந்தார். நீங்க அதுக்கும் மேல நீங்க துலீப் டிராஃபி ஆடி இருக்கலாம். நீங்க ரோஹித் சர்மா நீங்க எல்லாம் கண்டிப்பா துலீப் டிராஃபி ஆடி இருக்கலாம். ஏன் ஆடலன்றதே எனக்கு பெரிய ஷாக்கா இருந்தது. ஏன்னா மத்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஆனாங்க. கேஎல் ஆடினாரு, பண்ட் ஆடினாரு, பரவாயில்ல. அவங்க ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ணல. இன்னும் சொல்ல போனா கேஎல் ஒரு 50 அடிச்சாரு, பட் மத்த எல்லாருமே அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பண்ட் அவரோட இம்பாக்ட் காமிச்சாரு, ஓகே. கில் எல்லாம் எடுத்துக்கினா ஆடவே இல்லை, பட் பரவாயில்ல. அவர் ஃபெயிலியர் ஆனாலும் ஹி இஸ் கெட்டிங் தட் மேட்ச் பிராக்டிஸ். நீங்க மேட்ச் பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணலன்றது எனக்கு ரொம்ப 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 சர்ப்ரைஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நீங்க நல்ல ஃபார்ம்ல இருந்து வந்தீங்கன்னா ஒத்துக்கலாம், ஓகே நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. பட் உங்களுக்கு ஸ்பின் இப்போ ட்ரபிள் ஆகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்களும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, எல்லாருக்கும் ட்ரபிள் ஆகுது தெரிஞ்சிச்சு. உங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாம் காமிக்கிற பாருங்க. ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிடுறீங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிடுறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் கண்டிஷன்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நீங்க ஏன் டொமஸ்டிக் ஆடக்கூடாது? நீங்க ஏன் வந்து பிசிசிஐ வந்து ரெஸ்டே கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொன்னா கூட இல்ல, எனக்கு நான் மேட்ச் பிராக்டிஸ் பண்ண நீங்களே ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கலாம். தெரியல அது பிட்வீன் என்ன அவங்க 2 பேருக்கு கம்யூனிகேஷன் தெரியல. பட் ஆஸ் எ எக்ஸ்பர்ட்டா எனக்கு பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய கிரேட்டா இருந்தாலும் நீங்க வந்து பேசிக்ஸ்க்கு வந்து நீங்க மறுபடியும் நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களோட டிராயிங் போர்ட்ல வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பிகினிங்ல இருந்து. என்ன நீங்க பெரிய சூப்பர் ஸ்டார், உங்க மேல இந்தியாவே ஹோப்ஸ் வச்சிருக்கு. நான் பயங்கர ஹோப் வச்சிருக்கேன் நீங்க இந்த சீரீஸ்ல ஃபார்ம் வருவீங்கன்னு. ஆனா நீங்க வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு ஸ்கேர் எனக்கு கொடுக்குது. அது என்னோட வீக்னஸா நான் பாக்குறேன். அண்ட் த்ரெட்னு வரும்போது அதாவது நமக்கு என்னெல்லாம் வீக்னஸோ அது அப்படியே ஒரு டீமா வந்தா எப்படி இருக்கும்? சகிப் அல் ஹசன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மெஹதி ஹசன் ஆஃப் ஸ்பின்னர். அந்த டீமுக்குள்ளேயே கை சுத்துறவங்க எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர். சோ இந்த மாதிரி இருக்கும்போது பங்களாதேஷ் ஈஸியா ஆக்சுவலி அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் இஸ் ஆல்சோ குட் பவுலிங் டா. கெட்டிங் எஸ், ஆமா. அவங்க அதுலயே டெவலப் ஆயிட்டு வராங்க. அவங்க வந்து இப்ப எப்படி சொல்றது, அதாவது டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்வாங்கல்ல, அந்த மாதிரி. இப்ப நீங்க ஸ்ரீலங்கா சீரிஸ் மாதிரி பங்களாதேஷ் சீரிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நினைச்சீங்கன்னா சொருவிடுவாங்க. பாகிஸ்தான் அப்ப சொருவிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஃபார்ம்ல வராங்க. கான்பிடன்ஸ் ஆர் நல்ல கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. சின்ஸ் நம்ம ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் போறதுனால லைக் நான் என்ன ரொம்ப கீயா பாக்குறேன்னா, சின்ஸ் நம்ம வந்து இன்னும் ஷமி வந்து பவுலிங்க்கு வரல, அதனால பும்ரா மட்டும் தான் இப்போ இருக்காங்க, சிராஜ் இருக்கிறாரு. சோ ஒரு பஞ்ச் ஆஃப் நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் பூல இப்ப கொண்டு போனோம். அண்ட் சோ அதனாலயே இப்ப ஆகாஷ் தீப் ட்ரை பண்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் தட் எனக்கு ரொம்ப ஆகாஷ் தீப் வந்து செம இம்பாக்டா இருக்கும்னு தோணுது. ஆமா, எனக்கு அது தோணுதுடா. எனக்கு வந்து என்ன சொல்றது, நான் செலக்டரா இருந்தா நம்ம இருக்கு சிராஜ் உட்காரு நீ போன ஒரு மேட்ச் ஆடுறா அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா சூப்பர் டொமஸ்டிக் சீசன் ஃபார் பெங்கால், சரிங்களா? துலீப் டிராஃபில சூப்பரா போட்டாரு, சரிங்களா? ஈவன் டெஸ்ட் மேட்ச், அந்த 4th டெஸ்ட் மேட்ச் வந்து ராஞ்சி டெஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன், அவர் வந்தாரு. அவர் வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு. அவர் சி பொசிஷன் சரியான மேட்ச். ஆக்சுவலா ஒரு ஷமியை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு லைட்டா. அவர் நல்லா போட்டாரு. சோ எனக்கு வந்து நம்ம இருக்கு, அவர் எப்பயாவது ஒரு மேட்ச் ஆட வைக்கடா, எனக்கு அவரோட பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நியூசிலாந்து சீரீஸ்லாம் இருக்கு அப்படின்லாம். பட் ஐ வில் கிங் லைக் அவர் இப்பவே கொண்டு வரலாம் அப்படின்னு. பும்ராக்கும் அந்த பும்ராக்கு ஒரு அப்பாடா நமக்கு ஒருத்தையாவது பேக்கப்பா ஒரு பாஸ் பவுலர் வந்தானே, இல்லன்னா கிளவுன் ஆயிடுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். லைக் அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சா ஆஸ்திரேலியா போய் திரும்ப நம்ம ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணோம். இட் வில் பி a tremendous thing. ஆல்ரெடி நம்ம வந்து 2 தடவை வின் பண்றோம். இந்த வாட்டி பெரிய சீரிஸ் வேற. நான் ரொம்ப 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 எக்ஸைட்டா இருக்கேன் இந்த சீரிஸ்க்கு. இப்போதே கவுண்ட் டவுன் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ கவுண்ட் டவுன் தான்டா ஸ்டார்ட் பண்ண, அவனுங்க என்னென்னவோ பண்ணிருக்கானுங்களா. ஒருத்தனும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்டா. ரிக்கி பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 5 ஒயிட் வாஷ் அப்படின்றான், இந்தியா ஒயிட் வாஷ் அப்படின்றான். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒண்ணுடா, இஃப் இந்தியா இஸ் கோயிங் டு கம் பேக் டு ஃபார்ம் ரைட், இந்த மாதிரி ஒரு பவுலிங் அண்ட் பேட்டிங் யூனிட்டை வச்சுட்டு தே கேன் கிவ் அ டஃப் ஃபைட். நான் கன்ஃபார்மா வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல, பட் ஷுவரா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆல்சோ ஒன் மோர் திங்,
இன்னொரு செக்மெண்ட் நான் டச் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு இந்த WTC பாயிண்ட்ஸ் டேபிள் நிறைய பேருக்கு புரியல. என்னடா இது இந்தியா வந்து பாயிண்ட் கம்மியா இருக்கு ஆனா டாப்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் பாயிண்ட், அவங்க செகண்ட் பிளேஸ்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒண்ணுமே புரியலடா, அது என்னடா டேபிள் அது? சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 10 டெஸ்ட் ஆடுறீங்க, நீங்க வந்து பங்களாதேஷ் வச்சுக்கோங்க, நான் ஆஸ்திரேலியா வச்சுக்கோங்க, நான் வந்து 30 டெஸ்ட் ஆடுறேன் சரிங்களா? நீங்க 10 டெஸ்ட்ல 9 டெஸ்ட் வின் பண்ணிட்டீங்க, நான் 30 டெஸ்ட்ல வந்து ஒரு 15 டெஸ்ட் வின் பண்றேன்னா பர்சன்டேஜ் எடுக்கணும். நீங்க 90% வின், நான் 50% தான் வின். ஓகே, நான் வந்து வின் அதிகம் ஆனா பர்சன்டேஜ்ல உங்களோட கம்மி. ஓ ஓகே ஓகே ஓகே, காட் இட். நம்பர் ஆஃப் மேட்சஸ், நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ் நீங்க வின் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸ் டேபிள் மாறும். புரியுதுங்களா? புரியுது. இந்தியாக்கு வந்து வின் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கனால இந்தியா அந்த டாப், ஆஸ்திரேலியா அந்த செகண்ட். இது நிறைய பேருக்கு புரியல எப்படிரா அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இன்னொரு கேள்வி இருக்கு, என்ன இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் வந்து நிறைய டெஸ்ட் ஆடுறாங்க, ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் கம்மியா இருக்காங்க. சி பேசிக்கா அவங்க கண்ட்ரில வந்து கேட்டா எங்களுக்கு நிறைய டெஸ்ட் மேட்சஸ் கொடுங்க அப்படின்னு. சி இந்தியாவே வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 4 டெஸ்ட் மேட்ச்லாம் 4 தான் இருந்துச்சு, இப்ப 5 ஆயிருக்கு. ஏன்னா தே இம்ப்ரூவ்ட் தேர் கேம், வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா நாங்க போய் ஆஸ்திரேலியா அடிப்போம்டா, நாங்க போய் இங்கிலாண்டை சேலஞ்ச் பண்ணி க்ளோஸ் போவோம்டா அப்படின்னு அவங்க கொண்டு வந்தனால்தான் இது அவங்க 10 வருஷமா போட்ட ஹார்ட் ஒர்க்னாலதான் தே கெட் தேர் A சர்டிபிகேட். சோ அந்த மாதிரி மத்த கண்ட்ரீஸும் அவங்களும் அவங்களோட கேமை அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா they will also get more number of matches. Okay guys, that's all of the video. And guys comment பண்ணுங்க, எங்க கூட உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கு, இத நீங்க கேளுங்க மோனிஷ் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும்னு நினைக்கிற क्वेश्चंஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. bye guys.